இந்த ஒரு விஷயத்துக்காக கூட ரிஜெக்ஷன் வருமா? ஃபன்னுக்கானது கிடையாது. ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் இங்க வந்து ஒரு ஹெச்ஆர் வாண்டட் இருக்கு. இட்ஸ் அ ரியல் டைம் இன்சிடென்ட். இப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம சொசைட்டில நடக்குது. அவரோட ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்டட். கரஸ்ல பண்ணியிருக்காரு. வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஃபன்னுக்கானது கிடையாது. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அத பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இட்ஸ் அ ரியல் டைம் இன்சிடென்ட்ஸ் ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ங்க. சரிங்களா? ஸோ இப்போ தான் ரீசென்ட்டா ஒரு கம்பெனில நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்க ஓகே. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆஃபர் கால் ஒண்ணு வந்துச்சு. சரிங்களா? இது மாரி எங்க கம்பெனில வந்து ஒரு ஹெச்ஆர் வாண்டட் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கிங் ஆஃபர் வந்துச்சு. சரியா? ஸோ எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கால வந்து இக்னோர் பண்ணேன். ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயம் கேட்டாங்க. எல்லா ஹெச்ஆர்ஸும் கேட்கறது தான். ஸோ உங்க சர்க்கிள்ல யாராவது ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எங்க நம்பர் குடுங்க சார் அப்படின்ற மாரி கேட்டாங்க. எனக்கு அவங்க ப்ரொஃபைலும் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாரி கேட்டாங்க. ஓகே என் சர்க்கிள்ல யாரும் ட்ரை பண்ணா, உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேசிட்டு கால் கட் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கொலீக்ஸ் வந்து ஒரு 1 மந்த்தா ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்ட்ட வந்து பேசினேன். ஸோ அவருக்கும் ஓகே என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அருண் அப்படின்னாரு. ஸோ நானும் அவரோட ப்ரொஃபைல் அங்க ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவரோட ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு வந்துச்சு. இத்தனைக்கும் அவர்கிட்ட தேவைப்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. இத்தனைக்கும் 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனும் கூட ஒரு ஹெச்ஆரும் முடிச்சிருக்காரு. ஆ ஸோ கம்யூனிகேஷனும் ஓரளவுக்கு ரொம்ப பெட்டராவே இருக்கும். இந்த ஜாப்க்கு தேவையான குவாலிட்டிஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தால ரிஜெக்ட் ஆனாரு. என்னன்னா, அவர் எம்பிஏ பண்ணியிருக்காரு தான். ஆனா அவர் கரஸ்ல பண்ணியிருக்காரு. அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது பேங்கிங் ஓப்பனிங்க்கு வந்த ஒரு ஆஃபர் கூட. பட் திங் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக கூட ரிஜெக்ஷன் வருமா? அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் நெறைய பேர இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாரி ஒரு ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆவாங்களா? அப்படின்னு கேட்டா, இது 90% இல்ல தான். ஸோ இந்த ஒரு 10% இப்படி ஒரு விஷயமும் இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டீஸும் எதிர்பார்ப்பாங்க ஒரு கம்பெனில அப்படின்றது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நம்ம எல்லாத்துக்கிட்டயுமே ஸ்கில் செட் இருக்கும். நல்லா படிச்சிருப்போம். ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போம்போது நல்லா வெல் ப்ரிப்பேர்டாவும் போவோம். அவங்க கேட்கக்கூடிய ஆன்சருக்கு நல்லா ப்ராப்பராவும் ஆன்சர் பண்ணுவோம். சும்மா ஸ்மார்ட்டா கூட ஆன்சர் பண்ணுவோம்னு கூட வைங்களேன். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் யூனிக்கா இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு அந்த வேலைய வாங்கி தரக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாரி நெறைய விஷயம் எடுத்துக்கலாம். இப்படியும் ஒரு விஷயம் வந்து நம்ம சொசைட்டில நடக்குது. இப்படி ஒரு திங் வந்து இருக்குது அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இன்னைக்கு வீடியோல. ஸோ அத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லலான்றதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இனிமேல் ஹெச்ஆர் ஓரியன்டட் விஷயமும் நம்ம கொஞ்சம் பேசலாம். அப்படில நான் ஸ்டார்ட்டிங் இந்த சேனல் ஓப்பன் பண்ணும்போது சொன்னது என்னன்னா, ஹெச்ஆர் ஓரியன்டட் திங்குமே இதில நான் ஷேர் பண்றேன் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா என்னால கொஞ்ச நாள் போட முடியல. ஸோ இனிமேல் அத பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா கமெண்ட்ல போடுங்க. இல்ல நம்ம அத பத்தி கொஞ்சம் பிரீஃபா கொஞ்சம் பேசுவோம். நெறைய பேர் அந்த கன்சல்டன்சி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது நான் போட்டு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கிட்ட இருக்கும் ப்ரீவியஸா. அந்த வீடியோவுக்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸு. நெறைய பேர் கேட்டாங்க. ஸ்டார்ட் அப் என்ன பண்ணணும்? என்ன ஏது? அப்படின்ற மாரி கேட்டாங்க. ஸோ அத பத்தி இனிமேல் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்கேன். நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்கில் செட் இருக்கு. குவாலிட்டீஸ் இருக்கு. இந்த காம்படிட்டிவான சொசைட்டில இதெல்லாம் தவிர்த்து உங்ககிட்ட என்ன யுனிக்னஸ் இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நான் உங்க கார்த்திக், அருண் கார்த்திக். பை கைஸ்.